வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மெழுகுவர்த்தி எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. மெழுகுவர்த்தியும் கேஸ் அடுப்பும். ஒரு மெழுகுவர்த்தி எரியும் பொழுது அந்த அறை முழுவதும் வெளிச்சம் பரவுகின்றது. ஒரு கேஸ் அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது மெழுகுவர்த்தியை காட்டிலும் அதிகமான தீ நாக்குகள் இருந்த போதிலும் வெளிச்சம் அறை முழுவதும் பரவுவது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கேஸ் அடுப்பின் தீ ஜுவாலைகள் வேகமாக பாத்திரத்தினை சூடு செய்து விரைவாக சமையல் செய்ய பயன்படுகின்றது. இவைகளின் அடிப்படையான அறிவியல் உண்மைகளை இப்போது பார்ப்போம். ஒரு எரிபொருள் முழுமையாக எரியும் பொழுது போதுமான ஆக்சிஜன் கிடைத்தால் மட்டுமே நீல நிறத்தில் தீ ஜுவாலை எழுந்து தீ எரியும் விளைவு முழுமை பெறுகின்றது. போதுமான ஆக்சிஜன் கிடைக்காத போது தீ ஜுவாலை மஞ்சள் நிறத்தில் எரிந்து அதன் விளைவு முழுமை பெறுவது இல்லை. ஒரு மெழுகுவர்த்தியின் தீ ஜுவாலை 3 பரிமாணங்களில் இருக்கின்றது. அதாவது திரியை சுற்றியுள்ள சிறிய தீப்பகுதி நீல நிறமாகவும் முழுமையாக எரியாத தீ ஜுவாலையானது தீயின் நடுவிலும் மெழுகுவர்த்தியின் தீயில் அதிகமான பகுதியாக உள்ள மஞ்சள் நிற பகுதியானது அது வைக்கப்பட்டுள்ள அறையின் வெளிச்சத்திற்கு பொறுப்பாகின்றது. இந்த மஞ்சள் நிற பகுதியில் உள்ள சூடான கார்பன் மூலக்கூறுகள் அதன் அடியில் உள்ள சூடான பகுதியின் மூலம் சூடேற்றப்படுகின்றது. ஒளிரும் தன்மையுடைய இந்த மூலக்கூறுகள் தீயிலிருந்து விலகி காற்றில் கலந்து ஆக்சிடைசர் மூலம் குளிர்ந்து வெளிச்சத்தை பரப்புகின்றது. அதே நேரத்தில் எல்பிஜி கேஸுடன் புரோபேன், பூட்டேன் ஆகிய பொருட்கள் சேர்க்கப்படுவதால் அதன் மூலம் எழும் தீயானது அதிகமான சூட்டை உருவாக்குவது மட்டுமே அல்லாமல் வெளிச்சத்தை கொடுப்பது அல்ல. எல்பிஜி ஆனது பர்னரில் வெளிப்படும் பொழுது சரியான விகிதத்தில் காற்றுடன் கலந்து தீ ஜுவாலைகள் நீல நிறத்தில் எரியும் தன்மை கொண்டுள்ளது. சில தருணங்களில் பர்னரில் அடைப்பு ஏற்படும் பொழுது போதுமான காற்று கிடைக்காததால் தீயானது மஞ்சள் நிறத்தில் எரிந்து வெப்பத்தை இழக்கும் பொழுது அறையின் பகுதியின் வெளிச்சத்தை பரப்பவும் ஏதுவாகின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.